Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் குரூப் 2A மற்றும் குரூப் 4 தேர்வுக்கான 100 நாட்கள் இலவச பொதுத்தமிழ் வகுப்புகள். இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க உள்ள தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா பொருள் இலக்கணம் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த பொருள் இலக்கணத்துல அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே நம்ம இன்றைய கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம், வகுப்புல பார்க்க போறோம் வந்து. ஃபர்ஸ்ட் அகப்பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதுதான் வந்து. நம்ம சங்க இலக்கியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எழுத்து சொல் அப்படின்னு நம்ம மட்டும் இல்லாம பொருள் அப்படின்றதுக்கும் அந்த பொருள் இலக்கணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி சில அகப்பொருள் சார்ந்த திணைகளா இருக்கட்டும், அந்த திணைகள்ல வரக்கூடிய வந்து உரிபொருள், கருப்பொருள், முதற் பொருள், அடுத்து கருப்பொருள், அடுத்து உரிபொருள் அப்படின்னு சொல்லணும். இந்த பொருட்களை வந்து எந்தெந்த நிலத்துக்கு எந்தெந்த தக்கவாறு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க வந்து. இந்த சிறப்பு வந்து தமிழ் மொழிக்கு உரித்தானது அப்படி சொல்கிறோம். அப்ப பாடல் இயற்றும் போதும் செயல்கள் வந்து படைக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா புலவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டமைப்புக்குள்ளாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரைமுறையோட வந்து இதை வந்து பயன்படுத்தினார்கள் அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி புறப்பொருள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதற்கே உரிய திணைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பாடல்கள் வந்து இடம்பெறும் வச்சுக்கோம். அப்ப நம்ம காட்சி வந்து கண் முன்னாடி காட்சி படுத்துவதற்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டமைப்பு மிக மிக அவசியம் வச்சுக்கிறோம். அப்ப நம்ம சங்க இலக்கியங்களை படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கண் முன்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படமாக நம்ம ஓடும் அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டமைப்புகள் செஞ்சிருக்காங்க அப்படி சொல்றோம். அதே நேரத்துல சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய சொற்கள் வந்து இப்ப இன்றைய அன்றாட பயன்பாட்டில் வந்து இல்லாத காரணத்தால் அது வந்து நம்ம பொருள் விளக்கத்துடன் நம்ம படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு முன்பு காட்சியாக வந்து ஓடும் வகையில இருக்கு அப்படின்னு அதுதான் அதனுடைய சிறப்பு. அப்படி சிறப்பு வாய்ந்த அகப்பொருள் புறப்பொருள் பத்தி தான் நம்ம இன்றைய வகுப்புல பார்க்க போறோம். வாழ்விற்கு பொருள் கூறுகளை வந்து விளக்கி காட்டுவது பொருள் இலக்கணம் பார்க்கிறோம். அது பொருள் இலக்கணம் தமிழ் மொழியில் மட்டுமே உள்ளது, மற்ற மொழியில் பொருள் இலக்கணம் இடம்பெறவில்லை அப்படின்னு இது வந்து தமிழ் மொழிக்குரிய சிறப்பு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பாடல்களில் வரும் பொருள்கள் எப்படி எல்லாம் இருக்கும் என்றும் எடுத்து கூறும் பொருள் இலக்கணம் தமிழுக்கு தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும். வந்து பொருள் இலக்கணம் அகப்பொருள் புறப்பொருள் என்று இரு வகைப்படும். அகப்பொருள் என்பது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையில் ஏற்படும் காதல் உணர்ச்சியை பற்றி கூறுதான். அப்ப அக சார்ந்தது அப்படி பார்க்கிறோம். அப்ப இதுல தலைவன் தலைவி பெயரிடாம வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலத்தையும் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய கருப்பொருட்களையும் அதுக்கான உரிபொருளையும் பயன்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா பாடல்கள் ஏற்றுவது. புறப்பொருள் என்பது வீரம், போர், வெற்றி, கொடை, நிலையாமை முதலிய பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா கூறுவதாகும். அப்ப புறப்பொருளை கூறும். அப்ப அகப்பொருள் அப்படின்னும் போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய காதல் உணர்ச்சி தான் என்ன சொல்றாங்கன்னா அகப்பொருள் வந்து. அப்ப புறப்பொருள் அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுல வீரம் இருக்கு, போர் இருக்கு, வெற்றி இருக்கு, கொடை, நிலையாமை அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அதுல வந்து வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா பெயர் குறிப்பிட்டு சொல்லப்படும் அதான் வந்து புறப்பொருள். அப்ப அகப்பொருள் ஒழுக்கத்தை பற்றி கூறும் இலக்கணமும் அகத்திணை எனவும், புறப்பொருள் ஒழுக்கத்தை பற்றி கூறும் இலக்கணம் வந்து புறத்திணை என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போ ஒழுக்க கூறுகளை வந்து இதுல வந்து கூறப்படுகிறது. அப்ப அகத்திணை புறத்திணை சொல்லி ரெண்டாவது நம்ம பிரிக்கலாம். அப்ப அகப்பொருள் அப்படின்னு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே காதல் ஒன்று மையமாக கொண்டது வந்து. அப்ப இதில் ஆணை தலைவன் என்றும் பெண்ணை வந்து தலைவி என்றும் கூறுவர். தோழியும் அகப்பொருள் பாடலில் முக்கிய இடம் வகிக்கும் ஒரு பாத்திரமாகும். ஏன்னா தோழி இல்லாம தலைவி வந்து தனியா பாக்குறது அப்படின்றது ரொம்ப அரிதா இருக்கும் வந்து. அப்படி இருக்கக்கூடிய சூழல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் மிக குறைய விஷயம். அப்ப தோழி அப்படின்றது தலைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா உற்ற அனைத்து நேரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா தலைவிகளுடைய இடர்களையும் அதே மாதிரி தலைவிக்கு வரக்கூடிய துயரத்தையும் வந்து போக்கக்கூடியவளா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி காதல் பற்றி பாடும்போது தலைவன் தலைவி என்று பொதுவாக பாடுவார்களே தவிர என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒருவருடைய இந்த இயற்பெயரை சுற்றி பாடுவதில்லை. காதல் உணர்ச்சி எல்லோருக்கும் பொது என்பதால் தனி ஒருவருடைய பெயரை சுட்டி பாடுவதில்லை. அகப்பொருள் பாடல்கள் நாடக பாங்கில் தன்மை கொண்டிருக்கும் சொல்றாங்க. அகப்பொருள் அப்படின்னு எடுக்கும்போது அந்த பாடல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடக பாங்கில இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஃப்ரெண்ட். அப்ப அகப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இக்காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடக பாங்கில இருந்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தும் வகையில தான் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் வந்து. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் வரக்கூடிய காட்சிகள் வந்து என்ன பண்ணா படமா எடுக்கிறது, இல்லைன்னா அங்க வரக்கூடிய காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா பாடல்களா வந்து வடிக்கிறது அப்படின்றது இக்காலத்திலையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அகப்பொருள் அப்படின்னு பார்க்கும்போது காதல் தான், காதல் உணர்ச்சி எல்லோருக்கும் பொது என்பதால் தனி ஒருவருடைய பெயரை சுட்டி பாடுவதில்லை. அகப்பொருள் பாடல்கள் நாடக பாங்கெல்லாம் தன்மை கொண்டிருக்கும். அப்ப யார் வேணாலும் அந்த உணர்ச்சியை எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால பெயர் சுட்டி பாடுறதில்லை. தொல்காப்பியம் அகத்திணை மொத்தம் எத்தனை குறிப்பிட்டார் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன் வந்து. அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 7 என குறிப்பிட்டு சொன்னது யாருன்னு தொல்காப்பியம் எடுத்துக்கோம். அப்ப அகத்திணை அப்படின்னா அகப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கும் போது என்ன பண்ண மாட்டாங்கன்னா இயற்பெயரை சுட்டி பாடுவதில்லை அப்படின்றதும் சிறப்பு. அது இம்பார்ட்டன். அப்புறம் தமிழ் அகப்பொருள் அப்படின்னு பார்க்கும்போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை சொல்றோம். உங்களுக்கு தெரியும் ஐந்திணைகள், அன்பின் ஐந்திணைகள் சொன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அப்ப கைக்கிளை அப்படின்றது என்ன, பெருந்திணை அப்படின்றது என்ன அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன். எக்ஸாம்ல கேட்பாங்க வந்து பாத்தீங்கன்னா பெருந்திணை பொருந்தா காமம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அப்ப கைக்கிளை ஒருதலை காமம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பெருந்திணை அப்படின்னும் போது வந்து பொருந்தா காமம் வந்து. அப்ப கைக்கிளை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒருதலை காமம் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மறக்க கூடாது. அப்ப மொத்தம் 7 திரைகள் வந்து இருக்கு. விடல், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை,
ஐந்தினையும் ஐந்தினை, அந்த அன்பின் ஐந்தினை ஐந்தினை அன்புடை காமம் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. கைக்கிளை வந்து பாத்தீங்கன்னா ஒருதலை காமம், பெருந்திணை வந்து பொருந்தா காமம். இது வந்து தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட். எதுல தேர்வுல கேட்பாங்களோ அதை மட்டும் தான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்றேன், அந்த மார்க் பண்றேன். நீங்க அதை அப்படியே படிச்சிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்டுங்க. அடுத்து இவற்றில் கைக்கிளை குறித்தும் பெருந்திணை குறித்தும் மிகுதியாக பாடவில்லை. அப்ப கைக்கிளை குறித்தும் பாடல, அதே மாதிரி பெருந்திணை குறித்து என்ன பண்ணல, மிகுதியா பாடவில்லை வச்சுக்கோங்க. அப்ப இலக்கண ஆசிரியர் இலக்கணம் சொல்லவில்லை வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஐந்திணைகளுக்கு உரிய பொருள் 3 வகைகளாக பிரித்துள்ளனர். அப்ப 5 இணைகளுக்கு வந்து உரிய பொருள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஒன்று என்னன்னா முதற் பொருள் வந்து, அப்ப முதற் பொருள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து ஐவகை நிலங்கள் அப்படின்னு வரும். அப்புறம் பொழுதுகள் வரும், 6 பெரும்பொழுது வரும், 6 சிறும்பொழுது வரும். கருப்பொருட்கள் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காட்சி அமைப்புகள் வந்து, அங்க இருக்கக்கூடிய மரம், அங்க இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய விலங்குகள், அங்க இருக்கக்கூடிய உணவு, இது எல்லாமே என்னன்னா கருப்பொருள்ல வரக்கூடியது இருக்கும். அந்த உரிப்பொருள் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவற்றுக்கு உரித்தானதாக இருக்கு அப்படி சொல்லி. அப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலம் அப்படின்னா அந்த பொழுதை மட்டும் தான் பயன்படுத்தணும், அந்த சிறு பொழுதை மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உரிப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லிடுவாங்க. அப்ப காட்சிப்படுத்தும் போது அதை பயன்படுத்தி தான் காட்சி வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப வாங்க பார்ப்போம். முதற் பொருள் அப்படின்னா நிலமும் பொழுதும் ஐவகை நிலங்கள். சாரி, ஐவகை நிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலையும் சார்ந்திடம், முல்லை அப்படின்னா காடும் காடும் சார்ந்திடம், மருதம் வந்து வயலும் வயலும் சார்ந்திடம், அந்த நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்திடம், பாலை வந்து பாத்தீங்கன்னா சுரமும் சுரந்தும் சார்ந்திடம், அல்லது மணலும் மணலும் சார்ந்திடமும். அப்ப மணலும் மணல் சார்ந்த இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை வந்து இதுவே நமக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா தேர்வு நோக்கில வந்து நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங் வந்து பொறுத்துக்கள் வந்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அது இம்பார்ட்டன்ட். அடுத்து பெரும்பொழுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டின் 6 கூறுகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மழைக்காலம் இருக்கு, அதை தொடர்ந்து என்ன இருக்கு, குளிர்காலம் இருக்கு வந்து, அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா முன்பனி இருக்கு, பின்பனி இருக்கு வந்து. அதே மாதிரி கோடை காலத்தை வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்க இளவேனில் முதுவேனில் அப்படி சொல்றாங்க. சோ அப்ப நமக்கு இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கும் போது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கார்காலம் குளிர்காலம், இது ஒரு ஜோடி வந்து, இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான், நினைவில் வச்சுக்க வேண்டியதான். அடுத்து வந்து என்ன இருக்குன்னா முன்பனி பின்பனி வந்து நினைவில் வச்சுக்க வேண்டியதான். அடுத்து வந்து வேநீர் காலம்னா வெயில் காலம், வெயில் காலம் இளவேநீர் முதுவேநீர் வந்து. ஸோ அப்ப கார்காலம் அப்படின்னா மழைக்காலம், அதை தொடர்ந்து வந்து குளிர்காலம் நமக்கு வருது. இந்த குளிர்காலம் அப்படின்னா ஐப்பசி கார்த்திகை. அப்ப கார்காலம் எப்ப அப்படின்னா ஆவணி புரட்டாசி. அப்ப ஆவணி புரட்டாசி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த மாசத்துக்கு அடுத்து வரும்னா ஆனி ஆடி ஆவணி. அப்ப ஆடி மாசத்துக்கு அடுத்து வர்றது மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஆவணி புரட்டாசியில வந்து என்ன இருக்குன்னா மழைக்காலமா இருக்கு. குளிர்காலம் என்னன்னா ஐப்பசி கார்த்திகை. அப்ப ஆவணி புரட்டாசி வந்து அது என்னது மழைக்காலம் கார்காலம் வந்து. அடுத்து ஆவணி புரட்டாசி, அடுத்து ஐப்பசி கார்த்திகை. ஐப்பசி கார்த்திகை, கார்த்திகைன்னா டிசம்பர் மாதம். ஸோ அப்ப குளிர்காலம் நமக்கு வந்து. அடுத்து முன்பனி காலம் அப்படின்னும் போது என்னன்னா வந்து கார்த்திகைக்கு அடுத்து என்ன வரும், மார்கழி வரும். மார்கழிக்கு அடுத்து என்ன வரும், தை அப்படின்னா பொங்கல் வந்து. ஸோ அப்ப நம்ம நினைவில் வச்சுக்கலாம் ஈஸியா, ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. அப்ப மார்கழி தை அப்படின்றது வந்து முன்பனி காலமா இருக்கு வந்து. அப்ப மார்கழி தை வந்துருச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்னது மாசி பங்குனி, சிம்பிளா சொல்லிடுங்க. அப்ப மாசி பங்குனி வந்து பின்பனி காலம். இப்ப வெயில் காலம் அப்படின்னும் போது நம்ம வந்து என்ன சொல்றோம்னா இளவேநீர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் முதுவேநீர். அப்ப இளவேநீர் முதல்ல ஆரம்பிக்கிறதுன்னா சித்திரையில ஆரம்பிக்கும். அப்ப சித்திரை வைகாசி அப்படி சொல்லி பார்க்கணும். அதுக்கு அடுத்து முதுவேநீர் காலம் அப்படின்னா வந்து ஆனி ஆடி. அப்ப சூரியன் போகும்போது சித்திரை வைகாசி நம்ம நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு கடற்கரையில போய் உட்காந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வருவார். அப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆனி ஆடி. அப்ப வெயில் காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்துடும் வந்து, புரியுதா? அதே வந்து பனிக்காலம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் முன்பனி பின்பனி வந்து. அப்ப மார்கழியில் ஆரம்பிச்சு பங்குனி வரையும். இப்ப மார்கழி தை மாசி பங்குனி. அப்ப நமக்கு கார்காலம் மழைக்காலம் அப்படின்னா ஆவணி புரட்டாசி வந்து. அதே வந்து குளிர்காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஐப்பசி கார்த்திகை. அப்ப ஆவணி புரட்டாசி மழைக்காலம் வந்து, குளிர்காலமா இருக்கிறது அப்ப கார்காலம் சொல்லுவோம். குளிர்காலமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் வந்து ஆவணி புரட்டாசி வந்து. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐப்பசி கார்த்திகை. அப்ப ஐப்பசி கார்த்திகை அப்படின்றது என்ன சொல்லுவோம், குளிர்காலம் வந்து. அடுத்து முன்பனி காலம் அப்படின்னும் போது என்னன்னா மார்கழியில பனி ஆரம்பிச்சிடும். அப்ப மார்கழி தை முன்பனி. அப்ப பின்பனி அப்படின்னா மாசி பங்குனி வந்து. அப்ப முன்பனி வந்து மார்கழி தை, அண்ட் பின்பனி அப்படின்னா மாசி பங்குனி வந்து. அப்புறம் வெயில் காலம் எப்ப ஸ்டார்ட் ஆகும், சித்திரை மாசம் வெயில் அப்படின்னு நம்ம படிச்சிருப்பீங்க. அப்ப இளவேனில் அப்படின்னும் போது சித்திரை வந்து. அடுத்து என்னது வைகாசி, சித்திரை வைகாசி சித்தம் படிக்கணும். இப்ப இளவேனில். முதுவேனில் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா சித்திரை வைகாசி வந்து. அடுத்து என்னது ஆனி ஆடி வந்து. ஆவணி ஆடிக்கு அப்புறம் வரதான் என்னது ஆவணி, ஆவணி புரட்டாசி திருப்பி வந்துடும். அப்ப ஆனி ஆடி. அப்ப நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டிய இவ்வளவுதான் ஃப்ரெண்ட். இப்ப நம்ம கேட்கும்போது இந்த பெரும்பொழுது பேஸ் பண்ணி நம்ம கேள்வி கேட்பாங்க, கேட்டாங்கன்னா நம்ம சரியா விடையளிக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அது பேக்ரவுண்ட் வந்து கார்காலம்னா மழைக்காலம். குளிர்காலம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்போ வரும் வந்து குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை வந்து குளிர்காலம் வந்து. ஐப்பசி அப்படின்னா ஐயப்பன் பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாலை போடுற மாதம் அப்படின்னா ஐப்பசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா குளிர்காலத்துலாம் பக்தர்கள் வந்து கிளம்பும். அப்ப ஐப்பசி. அடுத்து கார்த்திகை வந்து. அதுக்கப்புறம் போட மாட்டோம்னா போடுவோம், மார்கழியும் போடுவாங்க, தைவிலையும் போடுவாங்க, பொங்கல் தினத்திலையும் வந்து லீவ்லையும் போவாங்க. சும்மா நம்ம எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நினைவு கூறுவதற்காக ஏதாவது ஒன்று லிங்க் பண்ணி சரியா விடையளிக்கணும் அப்படின்றது தான். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா
எக்ஸாக்டா இல்ல, உங்களுக்கு நினைவுக்கு வந்துச்சுன்னா போதும், அவ்வளவுதான். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முன்பனி பின்பனி வந்து அப்படின்னா மார்கழி தை மாசி பங்குனி வந்து. ஸோ அதுக்கு அடுத்து இளவேனில் முதுவேனில் சித்திரை வைகாசி, அடுத்து என்னது ஆனி ஆடி அப்படி சொல்லுவோம். அடுத்து சிறுபொழுது. இப்ப சிறுபொழுது வந்தோம் அப்படின்னா காலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்ப ஆரம்பிக்கிறது, நம்ம சொல்லும்போது விடியற் காலை ஜாமம் யாமம் இஷ்டத்துக்கு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா நம்ம தேர்வு நோக்கில் வந்து சரியா தான் நம்ம வந்து சொல்லணும். அந்த தேர்வுலையும் வந்து பார்த்தீங்கன்னா சரியா நம்ம கேட்டுருவோம். கேட்கும்போது நம்ம சரியா விடையளிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப சிறுபொழுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளில் வந்து என்ன பண்றாங்கன்னா 6 கூறுகள் வந்து நமக்கு வந்து இருக்கு அப்படி சொல்லலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை அப்படின்னா 6 மணிக்கு தான் நம்ம ஆரம்பிக்கணும் வந்து. ஸோ அப்ப நீங்க நைட்டு படிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு தூங்குறீங்க, 11:30க்கு தூங்குறீங்க, காலையில வந்து 5:45 எழுந்திருச்சு நீங்க 6 மணிக்கு படிக்க உட்காருறீங்க, 6 மணிக்கு வந்து வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு நோட்ஸ் மேக்கிங் பண்றீங்க அப்படின்னும் போது காலை அப்படின்னும் போது 6 மணிக்கு நம்ம ஆரம்பிக்குது. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது 6 மணிக்கு வந்து. ஸோ 6 மணி முதல் 10 மணி வரை வச்சுக்கோங்க. அடுத்து நண்பகல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ 6ன்னு சொல்லியாச்சு. அப்ப 24 நம்ம 6ஆ டிவைட் பண்ணீங்கன்னா என்னது, ஒவ்வொன்று 4 4ஆ டிவைட் ஆகும் வந்து. ஸோ அப்ப காலை அப்படின்னா 6ல இருந்து 10 வந்து. அடுத்து நண்பகல் அப்படின்னும் போது 10ல இருந்து 2 வரையும். அது 2 10 11 சாரி 10ல இருந்து 11 அப்புறம் 11ல இருந்து 12 2 மணி நேரம் ஆச்சு. அப்ப 12ல இருந்து 1 1ல இருந்து 2 அப்ப 4 மணி நேரம் ஆச்சு. அப்ப 10ல இருந்து 2 தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து என்னது அது வந்து நண்பகல். அப்ப ஏற்பாடு அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பிற்பகல் வந்து நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 2 மணி முதல் 6 மணி வரை வந்து. நம்ம ஆஃப்டர்நூன் சொல்லுவோம்ல, சோ அந்த 2 மணில இருந்து 6 மணி வரையும் நம்ம என்ன சொல்லணும், ஏற்பாடு. அப்ப ஏற்பாடு அப்படின்றது நம்ம வந்து என்ன சொல்லுவோம் வந்து 2 மணில இருந்து 6 மணி வரையும். மாலை அப்படின்னும் போது மாலை பிரச்சனை வராது உங்களுக்கு வந்து. சோ என்னது 6 மணில இருந்து 10 மணி வரையும். அப்ப நைட்டு 10 அப்ப வந்து அது மாலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் நம்ம சொல்றோம். அப்ப தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சிறுபொழுதுல இருக்கிறது மாலை அப்படின்றது 6 மணிக்கு ஆரம்பிச்சு எப்ப போய் முடியுது, 10 தான் முடியுது. அப்ப அதுக்கு அடுத்து யாமம் அப்படின்றது வந்து 10ல இருந்து 2 மணி வரையும். 10ல இருந்து 2 மணி யாமம். வைகறை அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா அதுதான் வந்து 2ல இருந்து காலை 6 மணி வரையும். இப்ப நமக்கு எங்க குழப்பம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில பிரச்சனையே கிடையாது. 6 மணில இருந்து 10 மணி கரெக்டா சொல்லிடுவீங்க. அப்ப காலை முடிஞ்சது அப்படின்னா நண்பகல். அப்ப நண்பகல் நல்லா வெயில் அடிக்கும் அப்படின்னா காலையில 10 மணிக்கே வெயில் வந்துரும். நல்லா வெயில் வந்துரும். நல்ல வெயில் வந்து 10 மணிக்கு. 10 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணி வரையும் இருக்கு. அப்ப ஞாபகம் வச்சுக்கலாம். பிரச்சனையே இல்ல. அடுத்து ஏற்பாடு இங்க தான் மறந்துரும். அப்ப ஏற்பாடு அப்படின்னா 2ல இருந்து ஆரம்பிச்சு 6. மாலைன்னா 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்ப 4 மணி நேரம் நம்ம ஏற்கனவே டிவைட் பண்ணியாச்சு. அப்ப 6ல இருந்து 10 குழப்பமே வராது. சோ அப்ப நமக்கு பிரச்சனை எங்க வரும்னா ஏற்பாடுல ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை என்னன்னா 2ல இருந்து 6ன்றது நினைவுல வச்சுக்கணும். முடிஞ்சு. அடுத்து நம்ம இரவு வந்து என்ன சொல்றோம்னா அங்க சொல்றது யாமம் சொல்றோம். அப்ப 10ல இருந்து ஆரம்பிச்சு எப்ப போய் முடியுதுன்னு கேட்டீங்கன்னா 2 மணிக்கு முடியுது. அப்ப யாமம் அப்படின்னா நடு ஜாமம் அப்படின்னு மாறிடுச்சுல. சோ அதுதான் வந்து யாமம். நடு ஜாமம் அப்படின்னா சொல்லுவோம் நைட்டு 12 இரவு வந்து பாத்தீங்கன்னா 12 மணி 1 மணின்னு சொல்றோம். அப்ப 2 மணி வரையும் என்ன சொல்றோம்னா யாமம் வந்து. அப்ப 2ல இருந்து காலையில 6 மணி வரையும் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா வைகறை வந்து. சோ அப்ப வைகறை அப்படின்னா 2 மணி முதல் 6 மணி வரை வச்சுக்கோங்க. சோ அப்ப சிறுபொழுது அப்படின்னு ஒரு நாளின் 6 கூறுகளா நம்ம பிரிச்சு 24 மணி நேரம் டிவைட் பண்றோம். அடுத்து உரிபொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இருக்குல்ல. இதுல வந்து உரிபொருளா இருக்கும்போது வந்து என்ன வருது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அங்க கண்டிப்பா இப்படிதான் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து புணர்தலும் வந்து புணர்தல் நிமித்தம் குறிஞ்சில வந்து புணர்தல் நிமித்தலும் அப்படின்னா தலைவன் தலைவி இடையே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும்னா புணர்தல் இருக்கணும், அந்த புணர்தல் நிமித்தம் இருக்கணும். 2 பேரும் கூடணும். கூடி இருக்கிற இடமா எங்க இருக்குன்னா அந்த குறிஞ்சி நிலம் வந்து இருக்கு அப்படின்னு காட்சிப்படும். முல்லை அப்படின்னும் போது இருத்தல் நிமித்தம் வந்து. முல்லை அப்படின்னாவே என்ன இருக்கும்னா அங்க பிரிவு இருக்கும் வந்து. அப்படி பிரிவு அப்படின்னும் போது இருத்தல் அப்படின்னு பாக்குறோம். அந்த கார்காலம் வந்துடுச்சு, இன்னும் கணவன் என்னோட தலைவன் வரல அப்படின்னு சொல்லிட்டு தலைவியும் வந்து காத்திருப்பான் வந்து. அப்படி வந்தாலும் கார்காலம் வந்தாலும் கார்காலத்துல பூக்கக்கூடிய மலர்கள் பூத்தாலும் என்னோட தலைவன் வந்து பொய் சொல்லல, அப்ப இன்னும் அந்த காலம் வரலன்னு சொல்ற அளவுக்கு தலைவி வந்து இருப்பாங்க. அதாவது முல்லை நிலம். மருத நிலம் அப்படின்னா வந்து தலைவன் வந்து என்ன பண்றதுன்னா தலைவியை பிரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா என்னது வேறொரு தலைவியை நாடி போயிட்டு திருப்பியும் வந்து சேரும்போது தலைவிக்கும் தலைவனுக்கும் இடையே வந்து பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடியதான் ஊடல். சோ அந்த ஊடலும் ஊடல் நிமித்தமும் நடக்கக்கூடிய இடமா அது வந்து இருக்கு. நெய்தல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இரங்கல் நிமித்தம். சிங்கியம் என்ன நடக்குது அப்படின்னா வந்து பிரிவு. அந்த தலைவன் பொருளீட்டிற்கா போறது, முல்லையிலையும் பொருளீட்டிற்கா போகுது. அப்ப பொருள் ஈட்டுவதற்காக செல்லுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா போருக்காக செல்லுதல் அப்படின்றது வந்து முல்லையில இருக்கும், நெய்தல்ல இருக்கும். ஈவன் வந்து நிறைய கவர்ந்துட்டு போயிட்டாங்க, அது மீட்டுட்டு வரணும் அப்படின்னு போறது தலைவனுடைய வேலையா இருக்கும். அது முல்லை நிலத்துல வந்து நடக்கும். ஏன்னா முல்லை நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா மேய்ச்சல் ஆணிரை அப்படின்றது வந்து வச்சிருப்பாங்க, பசு அப்படின்றது இருக்கும்னு சொல்லுவாங்க, மாடு இருக்கும். பாலை நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா பொருள் தேடி பிரிந்து போறது. அப்ப அங்க வந்து துயரம் இருக்கும். பிரிதல் நிமித்தம் வந்து இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. சோ அப்ப குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படி சொல்லி பார்க்கிறோம். சோ அப்ப குறிஞ்சினா புணர்தல் நிமித்தமும், முல்லைனா இருத்தல் நிமித்தமும், மருதம் அப்படின்னா ஊடல் நிமித்தமும், நெய்தல்னா இரங்கல் நிமித்தமும், பாலைனா பிரிதல் நிமித்தம். இதுல உங்களுக்கு என்ன குழப்பம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த முல்லையும் நெய்தலும் கண்டிப்பா குழப்பம் வரும். மாத்திருவீங்க.
அதே வந்து குறிஞ்சினா புணர்தல், சேர்ந்து இருக்கிறது, யாருமே அறியாம வந்து யாருமே பார்க்காத வந்து பார்த்தீங்கன்னா மலையில வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி வந்து தனிமையில வந்து சந்திச்சு பழகிறது அப்படின்றது வந்து எங்க நடக்குது அப்படின்னா குறிஞ்சில நடக்குது. அப்ப பிரச்சனை கிடையாது. பாலை பிரிதல் வந்து ஈஸியா போட்டுருவீங்க வந்து. அதே வந்து மருதம் அப்படின்னா வந்து தலைவன் வந்து இன்னொரு தலைவியை போயிட்டு பார்த்துட்டு பேசிட்டு வரான். அதனால தலைவி வந்து பார்த்தீங்கன்னா கோபம் கொள்கிறான். ஸோ அதனால தலைவிக்கும் தலைவனுக்கும் இருக்கிறது ஊடல். அப்ப ஊடல் இதுலயும் நமக்கு பிரச்சனை. இப்ப நம்ம பிரச்சனைனா மறந்துட்டு இல்ல மாத்தி போடுறது அப்படின்னா 2 தான். ஒண்ணு முல்லை. அப்ப முல்லையில வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இருத்தல் நிமித்தம் இருந்தா முல்லை. அதே வந்து இரங்கல் ரெண்டுமே ஈல ஆரம்பிக்குதா, அதனால மாத்தி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா கண்டிப்பா நினைவு வச்சுன்னா கரெக்டா இருக்கும். ஸோ அடுத்து திணையும் பொழுதும் அப்படின்னு எடுக்கும்போது நண்பர்களே, ஸோ திணை அப்படின்னு நம்ம எடுக்கும்போது பெரும்பொழுது சிறும்பொழுது அப்படின்னு பார்க்கணும். திணை குறிஞ்சி அப்படின்னு பார்க்கும்போது குறிஞ்சி நிலத்துக்கே உரிய பெரும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குளிரும் முன்பனியும் வந்து பார்த்தீங்கன்னா உரிய பகுதியா. அப்ப காட்சிப்படுத்தும் போது அந்த குளிர்காலம் அப்படின்னு நம்ம எப்ப சொன்னோம் வந்து நினைவுல இருக்கா வந்து குளிர்காலம் அப்படின்றது வந்து ஐப்பசி, அதுக்கப்புறம் என்ன வரும் ஐப்பசி மாதம் அப்படின்னு குளிர்காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்பசி கார்த்திகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். குளிர்காலம் வந்து குளிர்காலம் அப்படின்றது. அடுத்து முன்பனி அப்படின்னா மார்கழி தை. அப்ப மார்கழி தை வந்து முன்பனி வந்து ஸோ அது வந்து என்னன்னா குறிஞ்சி நிலத்துக்குரியது. அப்ப என்ன பொழுது அப்படின்னா யாமம். யாமம் என்னது நடுஜாமம் அப்படின்னு சொல்றோம்ல, இப்பயும் சொல்றோம்ல, மாத்தி சொல்றோம்ல. ஸோ அப்ப வந்து நடு ஜாமம் அப்படின்னா யாமம் அப்படின்னா இரவு 10ல இருந்து என்னது இரவு 2 மணி வரைக்கும் அப்படி சொல்லணும். அப்படி 12 மணிக்கு அப்புறம் வந்து. ஸோ அடுத்து முல்லை அப்படின்னும் போது கார்காலம். கார்காலம்னா என்னது மழைக்காலம். அப்ப மழைக்காலம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து எதை சொல்றோம் வந்து மழைக்காலம் அப்படின்னு சொல்லும் போது எதை சொல்றோம் ஆவணி புரட்டாசி அப்படின்னு சொல்றோம். அது மழைக்காலம் கார்காலம் வந்து. ஸோ அங்க என்னன்னா மாலைனா எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் 6 மணிக்கு ஆரம்பிக்கும். அப்ப 6 மணிக்கு ஆரம்பிச்சு எப்ப முடியும் 10 மணிக்கு முடியும். அப்ப 6 to 10 அடுத்து மருதம் அப்படின்னு எடுக்கும்போது 6மே வந்துடுது. ஸோ அப்ப 6மே அப்படின்னா வந்து கார்காலம் குளிர்காலம் முன்பனி பின்பனி இளவேனில் முதுவேன்னு சொல்லிட்டு மொத்தம் 6 பெரும்பொழுது வந்துடுது வந்து. சிறு பொழுது என்ன மருதம் அப்படின்னா உழவர்கள் வந்து வயலுக்கு வந்து போறது. அடுத்து அந்த கதை இருக்குல்ல வாங்க. குறிஞ்சி அப்படின்னும் போது என்னன்னா தலைவன் தலைவி சந்திக்கணும். இப்ப ஊரே அடங்கிடணும். அப்ப மலைப்பாங்கான பகுதியா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் வந்து எல்லாம் தூங்க போயிடுவாங்க 10 மணிக்கு. அப்ப சூரிய அஸ்தமானம் ஆனதுக்கு அப்புறம் உணவு வந்து உட்கொள்றது, அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு கூட ரெடி ஆயிடுவாங்க தயாராகும். அப்ப எல்லாம் ஒரு 7-8 மணிக்கெல்லாம் அறவமே இருக்க 10 மணிக்கு வந்து டீப் ஸ்லீப் போயிடுவாங்க. அப்ப டீப் ஸ்லீப் போனதுக்கு அப்புறம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. அப்ப தலைவன் தலைவி வந்து தனிமையில சந்திக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த யாமம் 10 மணிக்கு அப்புறமா அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ அப்ப யாமம் வந்து சூஸ் பண்றேன். அதே முல்லை அப்படின்னும் போது தலைவன் பிரிஞ்சு போயிருக்கான். ஆநிறைய மீட்டு வர்றதுக்காக பொருள் ஈட்டுவதற்காக போயிருக்கான். அப்ப போயிட்டு இருக்கும் போது வந்து தலைவிக்கு பகல் நேரம் முழுவதும் வேலை இருக்கும் வந்து. அதே மாலை நேரம் வந்து 6 மணிக்கு மேல வந்து பெருசா வேலை இருக்காது. சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சங்க காலத்துல வந்து வேலை பெருசா இருக்காதுன்னு. ஸோ அப்ப வந்து யாரோட நினைப்பு வரும் அப்படின்னா குளிர் வந்து வாட்டும் ஒரு பக்கம் வந்து. ஏன்னா மழை வேற பெஞ்சிருக்கும். ஸோ கார்காலம். ஸோ அப்ப குளிரா வேற இருக்கும். குளிர்காலம்னு கார்காலம் மழை பெஞ்சிருக்கு. தலைவனோட நினைப்பு வருது. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல வந்து தலைவி வந்து துயரிட்டு இருக்கிறா. அதான் வந்து என்ன அப்படின்னா வந்து இருத்தல் நிமித்தம் இருக்கிறது வந்து. அடுத்து மருதம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 6 பெரும்பொழுதும் வந்து காரணம் என்னன்னா அங்க வயலும் சார்ந்த இடம் வந்து வேளாண்மை பண்றாங்க. உழவன் உலர்த்தி இருக்காங்க வந்து. இப்ப இவங்களுக்கு என்னன்னா காலை அதிகாலையில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் ஏர் உழுவதற்காக கிளம்பி உழவன் வந்து போறது நிலத்துக்கு. இன்னொரு பக்கம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வந்து தலைவன் வந்து என்னது வேறொரு தலைவியை சந்திச்சு இரவு வந்து அந்த தலைவியோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு அடுத்த நாள் காலையில சத்தமே இல்லாம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதவை தட்டிட்டு நிற்பான். ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம வந்துடும் வந்து. ஏன்னா நைட்டு வீட்டுல இல்லை அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப தலைவி வந்து பார்த்தீங்கன்னா கதவை துறக்காம இருக்கா. அங்கதான் என்ன நடக்குன்னா உடல் நிமித்தமும். இப்ப தற்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒருவனுக்கு ஒருத்தி தான் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலதாரமணம் வந்து தடை செய்யப்பட்டுள்ள பார்க்கலாம். சங்க காலத்தில் உள்ள வாழ்க்கை முறை வந்து இப்படி இருந்திருக்கு. ஸோ அப்படி இருந்ததை நம்ம சொல்றோம் அவ்வளோதான். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பலதாரமணம் அப்படின்னு தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சட்டப்படி வந்து குற்றம் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வைகரி அப்படின்னும் போது வந்து விடிய காலை. அப்போ விடிய காலை அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து நமக்கு 2ல இருந்து ஆரம்பிச்சு 6 மணிக்குள்ள தலைவன் வந்து செட்டில் ஆகிறது. இல்லைன்னா உழவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு வந்து போறது வந்து உழுவதுக்கு. அடுத்து நெய்தல். இங்கேயும் என்ன நடக்குது அப்படின்னா 6 பெரும்பொழுதுமே வந்துருது ஃப்ரெண்ட். 6மே வந்துருது நெய்தல் வந்து. ஸோ 6 பெரும்பொழுதுமே இதுக்கான வந்து உரிப்பொருளா வந்து இருக்கு. இங்கே வந்து ஏற்பாடு வந்து. அப்ப ஏற்பாடு அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மீனவர்கள். அப்ப மீனவர்கள் அப்படின்னும் போது வந்து என்னன்னா நெய்தல் மீனவர்களோட. ஸோ அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மீன் விற்கிறது, உப்பு விற்கிறது அப்படின்றது எந்த நேரத்தில் பண்றாங்க ஏற்பாடு அப்படின்றது எப்ப காலை 6ல இருந்து 10ன்னு வந்துருச்சு. அப்ப ஏற்பாடு 10ல இருந்து ஆரம்பிச்சு 2 மணி வரையும் வச்சுக்கோம். ஸோ அதான் அண்ட் பாலை நிலம் அப்படின்றது வந்து எப்படி இருக்கு சரி மாத்தி சொல்றேன். ஏற்பாடு அப்படின்னு 2ல இருந்து 6
அப்போ ஏற்பாடு வந்து 2ல இருந்து 6 வந்து ஸோ மீனவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுடைய தொழில் வந்து புரியக்கூடிய நேரமாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஏற்பாடு 2 to 6 வந்து அதே வந்து நண்பகல் வந்து என்னன்னா பாலினம் பயங்கர கட்டுமையா வெயிலா இருக்கும். ஸோ அப்போ 10 மணில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அப்போ 2 மணிக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? அப்பயும் மோசமா தான் இருக்கும். காரணம் என்னன்னா சூரியன் வந்து மறையிற வரையும் அங்கே மோசமா தான் இருக்கும். ஆனா அந்த நிலத்துக்கு உரிய காட்சி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த 10ல இருந்து அந்த 2 மணிக்கு காமிச்சோம்னா வெயில் பயங்கரமா இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து நமக்கே தெரியும். அந்த செயலை படிக்கும் போது அந்த பாடலை படிக்கும் போது ஸோ அதனால அந்த டைம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது வந்து குறிஞ்சி அப்படின்னா என்னது? இரவு நேரத்தில் சந்திக்கிறது. அதனால யாமம் வந்து அடுத்து முல்லை மாலை பொழுது வந்து என்னதுன்னா தலைவிக்கு வந்து தலைவனோட நினைப்பு வந்துருச்சு, பிரிஞ்சு போயிடறான். ஸோ அதனால நினைச்சு வருந்துறா. வந்து மருதம் அப்படின்றது விடிய காலையில உழவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு ஏர் உழுவதற்காக போறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால அந்த ஒரு பாயிண்டே போதும். வைகரி வந்து நெய்தல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஊடலும் ஊடல் நிமித்தம் என்றதுனால அந்த பாயிண்ட் நான் சொல்ற மாதிரி வந்தது ஃப்ரெண்டுங்க. ஸோ அதனால அடுத்து நெய்தல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடுன்னா மீனவர்கள் கடற்கரைன்னா மாலைன்னு சொல்லக்கூடாது. சொன்னோம்னா 6 மணி. அப்ப கடற்கரை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியா இருக்கு. என்னன்னா உப்பு விற்கிறது, மீன் வாங்குறது எப்பன்னா 2 to 6 அதுக்குள்ளன்னு வச்சுக்கோங்க ஏற்பாடு. நண்பகல் வந்து நம்ம டெலிபரேட்டா யாருக்கு கொடுத்துறோம் அப்படின்னா பாலினத்துக்கு கொடுத்துறோம். பயங்கர வெயில் இருக்கு, கடுமையா இருக்கு. ஸோ அப்ப அந்த நேரம் வந்து ஸோ அப்ப நமக்கு சிறுபொழுது வச்சு கேள்வி கேட்போம். பெருபொழுது பொறுத்த வரையும் வந்து பார்த்தீங்கன்னா முல்லை நிலம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கார்காலம் போட்டு விட்டுலாம். பிரச்சனையே நமக்கு வரப்போதில்ல. அதே வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா குளிர்காலமும் முன்பணியும் வந்துருது வந்து அப்புறம் பாலைக்கு இளவேனில் முதுவேனில் பின்பணியும் வந்தது. அப்ப நம்ம ஆரம்பிச்சோம்னா பின்பணி இளவேனில் முதுவேனில் ஆரம்பிக்கணும். இருந்தாலும் வெயில இருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு இளவேனில் முதுவேனில் பின்பணி அப்படி சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குறிஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா குளிர் முன்பணி வந்து முல்லை கார்காலம். இதுல நம்ம கேள்வியா கேட்கப்படுறது வந்து முல்லைக்கு கார்காலத்தை தான் கேட்பாங்க. அதே மாதிரி பாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளவேனில் முதுவேனில் கண்டிப்பா இருக்கும். மற்றது இந்த 5மே வந்து இம்பார்ட்டன்ட். நமக்கு கேள்வி நோக்கில் கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கருப்பொருள் பார்க்க போறோம். கருப்பொருள் அப்படின்னு எடுத்துட்டா வந்து குறிஞ்சி நிலத்துக்கு தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நண்பர்களே ஸோ முருகன். அதே வந்து முல்லை நிலத்துக்கு வந்து திருமால் வந்து மருதத்துக்கு வந்து இந்திரன். அப்ப குறிஞ்சிக்கு முருகன் வந்து முல்லைக்கு வந்து திருமால் வந்து ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா மருதத்துக்கு இந்திரன். அதே நெய்தல் வந்து வருணன், பாலை வந்து கொற்றை வந்து. ஸோ இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன் தான். இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி கேள்வி கேட்டிருக்காங்க, திருப்பியும் கேட்பாங்க. தெரியும் நினைக்கிறவங்களுக்கு பார்த்தா. ஸோ தெய்வம் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஸோ தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து முருகன் வந்து செய்யோன் மாயோன்னு சொல்லுவோம். அந்த சங்க இலக்கியத்தில் சொல்லுவோம். செய்யோனா முருகன், மாயோன் அப்படின்னா திருமால் வந்து. இந்திரன் வருணன் கொற்றவைக்கு பதிலாக காளி அப்படின்ற பேர் இருக்கும். ஸோ சாரி அதே வந்து மக்கள் அப்படின்னு எடுத்துட்டா இங்க யாரும் குறவர் குறத்தியர், அது மட்டும் இல்லாம வெப்பன். ஸோ வெப்பன் குறவர் குறத்தையர் வந்து குறவர் குறத்தையர் ரொம்ப ஃபேமஸ் வந்து எங்க அப்படின்னா குறிஞ்சில வந்து. முல்லை நிலத்துல யார் இருப்பாங்கன்னா ஆயர் ஆய்ச்சியர், அது மட்டும் இல்லாம தோன்றல் வந்து. மருத நிலத்துல வந்து ஊரன்னு சொல்லுவோம். அதே மாதிரி உழவர் உலத்தியர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி நெய்தல் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ப்பன் பரதன் பரத்தியர் வந்து. அதே எயினர் நிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாலை நிலத்துல வந்து எயினர் ஏற்றியர் வந்து. ஸோ அப்ப அந்த நிலத்துக்குரிய மக்களை வந்து எந்த பெயர்ல அழைப்பாங்க அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். தேர்வு நோக்கில் அதுவும் நமக்கு கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்க. ஸோ அப்ப வெப்பன் குறவர் குறத்தியர்னா குறிஞ்சி நிலம் மக்கள். அதே தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர்னா முல்லை நில மக்கள் வந்து. அதே ஊரன் உழவர் உலத்தியர்னா மருத நில மக்கள் வந்து. நெய்தல் அப்படின்னா சேர்ப்பன் பரதன் பரத்தியர் அண்ட் பாலை நிலம் அப்படின்னா எயினர் எயிட்டியர் சதிப்பர். உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மலைநெல் திணை அப்படின்றது குறிஞ்சி நிலத்துக்கான உணவா வந்து இருக்கு. அப்போ உணவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. கேட்டனா மலைநெல் திணை அப்படின்றது குறிஞ்சி நிலத்துக்கான உணவா வந்து இருக்கு. மலையில விளையக்கூடியது. திணை அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய உணவு. அதே மாதிரி முல்லை நிலத்துல என்னன்னா வரகு சாமை அப்படின்னு முல்லை நிலத்துக்கு உரியது. இப்போ வரகு சாமை வந்து உணவா வந்து எடுத்துக்கிறாங்க எங்க அப்படின்னா வந்து முல்லை நிலத்துல வந்து. மருதத்துல செந்நெல் வெண்ணெல் நெல் உற்பத்தி அங்க மிகுதியா நடக்கும் மருத நிலத்துல. ஸோ அப்ப வந்து செந்நெல் வெண்ணெல் காவிரி டெல்டா மாவட்டம் அந்த பகுதியில இருக்கும். அதான் வந்து மருத நிலம் சொல்லுவோம். அடுத்து நெய்தல் அப்படின்னு எடுத்துக்கும் போது நெய்தல் நிலத்துல யாரு வந்து பரதன் பரத்தியர் சொன்னோமா, வருணன் வந்து கடவுள் பார்த்தோமா. ஸோ மீன் உப்புக்கு பெற்ற பொருள். அப்ப மீன் இருக்கும் உணவு. நம்ம உப்பு எடுத்துட்டு போய் வித்துட்டு என்ன பண்ணுவாங்க, அதை இப்பதான் மீன் வந்து ஃப்ரீஸ் பண்ணி பதப்படுத்தி ஐஸ் எல்லாம் போட்டு எடுத்துட்டு போய் ரொம்ப தூரத்துக்கு சேல் பண்ண முடியும். அப்ப சேல் பண்ண முடியும். அப்ப மீன் வந்து அவங்களே பிடிச்சு கடற்கரை ஓரமா இருக்க பகுதியில தான் விற்க முடியும். பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், உப்பு காய்ச்சி உப்பு தான் எடுத்துட்டு போயிட்டு உள்ள போய் வைப்பாங்க. இன்னும் உப்பு கெட்டு போகாது வந்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலை நிலத்துல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியாது, அங்க வேளாண்மை எல்லாம் பண்ண முடியாது வந்து. அதே மாதிரி மாடு மேய்க்க முடியாது. ஸோ அப்ப அவங்களுடைய தொழிலா என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சூறையாடலால் வழிப்பறி செய்யறதுனால வரக்கூடிய பொருட்கள் தான் என்ன பண்றாங்கன்னா அவங்க வச்சிருக்காங்க, பாலை நில மக்கள் வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து உணவா வந்து இருக்கு அப்படி சொல்லியிருக்கோம். இப்ப என்ன பார்த்தோம், தெய்வம் பார்த்தாச்சு,
மக்கள் பார்த்தாச்சு, அடுத்து என்ன பார்த்தாச்சு, உணவு பார்த்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது மூன்றுமே மிக மிக முக்கியம். அடுத்து நம்ம பார்க்க போது விலங்கு. விலங்கு அப்படின்னும் போது பிரதானமான விலங்கு என்ன இருக்குன்னா குறிஞ்சி மலைப்பகுதி. மலைப்பகுதியில் என்ன இருக்குன்னா புலி, கரடி, சிங்கம் இதெல்லாம் வந்து இருக்கு மலைப்பகுதியில் வந்து. அதே முல்லை அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா காடு. காட்டுல அப்படின்னும் போது என்ன இருக்கும், அங்கேயும் புலி இருக்கும், மான் இருக்கும், முயல் இருக்கும் வந்து. இப்போ காடு அப்படின்றது வந்து என்னது, முயலுக்கும் மானுக்கும் உரித்தானது. அதே மாதிரி புளியும் அங்கே இருக்கு வந்து. அப்போ அது வேட்டையாடுறது. மருதம் அப்படின்னும் போது என்னன்னா ஏரி, குளம், குட்டை அதெல்லாம் இருக்கக்கூடிய பகுதி, நீர்நிலை இருக்க பகுதி. அதனால நீர் நாய் எங்க இருக்கும், கண்டிப்பா எருமை இருக்கும் வந்து. எருமை அப்படின்னா குளம் இருந்ததுன்னா அங்க எருமை. அடுத்து நெய்தல் அப்படின்னா கடல். கடல் பகுதியில் என்ன இருக்கும், சுறா மீன் இருக்கும், முதலை இருக்கும் வந்து. சப்போஸ் முதலை, சுறா வந்து. அதே வந்து பாலை நிலத்துல என்ன சொல்றாங்கன்னா வலி இழந்த யானை வந்து. அப்ப வலி இழந்த யானை வந்து அங்க வந்து இருக்கு அப்படி. பாலை நிலத்துல உணவு கிடைக்காது. அப்ப பாலை நிலத்துல ஒரு யானை இருக்குன்னா யானைக்கு அதிகமான உணவு வந்து தேவைப்படும். அதே மாதிரி தாவரங்கள் வந்து தேவைப்படும். அப்ப அது அங்க இருந்ததுன்னா கஷ்டம்தான் வந்து. அதே யானை வந்து பாத்தீங்கன்னா மலைப்பகுதியிலயோ காட்டுலயோ இருந்ததுன்னா என்ன, நல்ல உணவு வந்து கிடைக்கும், போதுமான உணவு. அடுத்து பூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி வந்து காந்தல் பூ வந்து. முல்லை வந்து என்னன்னா தோன்றி வந்து. முல்லை அப்புறம் தோன்றி இரண்டு பூ. குறிஞ்சில வந்து குறிஞ்சி காந்தல் பூ, முல்லையில வந்து முல்லை தோன்றி. அதே வந்து மருதம் அப்படின்னு எடுத்துன்னா செங்கழு நீர் அப்புறம் தாமரை வந்து. நெய்தல்ல தாளை நெய்தல் வந்து. அதே வந்து பாலையில வந்து பாத்தீங்கன்னா குரவம், பாதிரி அப்சுகம். அப்ப பூக்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இந்த நிலத்துக்குரிய உரிபொருளா இருக்கக்கூடியதுன்னா குறிஞ்சில குறிஞ்சி காந்தல், முல்லையில முல்லை தோன்றி, மருதத்துல செங்கழு நீர் தாமரை, அண்டு நெய்தல்ல தாளை நெய்தல், அண்ட் குரவம், பாதிரி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பாலை நிலத்துல இருக்கு. அப்ப மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகில், வேங்கை அப்படின்னு மரம் எங்க இருக்குன்னா குறிஞ்சில இருக்கு. அப்ப வேங்கை மரம், அகில் மரம் அப்படின்னா குறிஞ்சி நிலத்துல. அதே கொன்றை காயா அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முல்லை நிலத்துல இருக்கு. கொன்றை மரம்னா முல்லை நிலம். காஞ்சி, மருதம் அப்படின்னா வந்து மருத நிலத்துல இருக்கக்கூடிய மரங்கள் வந்து. நெய்தல் வந்து இருக்கிறது என்ன அப்படின்னா புன்னை மரம் அப்படின்றது ஞாழல். ஏன்னா நம்ம சங்க இலக்கியங்களை படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மரத்தை வச்சு, அந்த விலங்கை வச்சு, அந்த உணவு வச்சு, அந்த பறவை வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அது வந்து எந்த திணை அப்படின்றது நம்ம சொல்லிட முடியும். அந்த அளவுக்கு புலவர்கள் வந்து ரொம்ப சரியா பயன்படுத்துவாங்க, மாத்தி பயன்படுத்த மாட்டாங்க வந்து. அதே மாதிரி பாலை நிலத்துல வந்து இருக்கக்கூடிய மரம் வந்து இலுப்பை, பாலை அப்படின்னா மரம் வந்து இருக்கு. அது நமக்கு இம்பார்ட்டன்ட். பறவை அப்படின்னு பார்க்கும்போது கிளி, மயில் எங்க இருக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சில இருக்கும் வந்து மலையில. காட்டுக்கோழி அப்புறம் மயில் எங்க இருக்குன்னா முல்லையிலயும் இருக்கு. அப்புறம் நாரை, நீர்கோழி, அன்னம் அப்படின்றது எல்லாம் நீர் பறவைகள். எங்க இருக்குன்னா மருதனம். மருதனம்னா ஏற்கனவே சொன்னா குளம் இருக்கும், குட்டை இருக்கும், ஏரி இருக்கும் வந்து. அதே வந்து கடற்காகம் அப்படின்னா கடற்கரையில வந்து இருக்குல்ல மீன் இருக்குல்ல, அந்த மீன் வந்து உணவா எடுத்துக்கூடிய காகங்கள் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பாலை நிலத்துல வந்து புறா இருக்கு, பருந்து இருக்கு பாலை நிலத்துல. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பருந்து, புறா. அடுத்து ஊர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி அப்படின்னா சிறுகுடின்னு சொல்லுவோம். அங்க இருக்கிறது எல்லாமே குடில், முருகன் இருக்கக்கூடிய இடம் வந்து. அதே வந்து பாடி, சேரி அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா வந்து முல்லை நிலத்தை வந்து சொல்லுவோம் வந்து. புறஞ்சேரி இருத்த காதை அப்படின்னு சொல்லி நம்ம சிலப்பதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா கோவலனும் கண்ணகியும் வந்து பாத்தீங்கன்னா மதுரை அடையறதுக்கு முன்னாடி, மதுரை நகருக்குள்ள போறதுக்கு முன்னாடி தங்கி இருக்கக்கூடிய இடம் தான் புறஞ்சேரி அப்படின்னு. சேரி அப்படின்னா வந்து அங்க ஆட்சியர் வந்து இருப்பாங்க, முல்லை நில மக்கள் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். பேரூர், மூதூர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன சொல்லணும்னா புகார் நகரத்துல வந்து சொல்லுவோம் பேரூர், மூதூர். காரணம் என்ன அப்படின்னா வந்து அங்க மருத நில மக்கள் வந்து இருப்பாங்க அப்படி பார்க்கணும். சாரி, இது வந்து சோழ நாடு, தஞ்சாவூர் டெல்டா அந்த மாவட்ட பகுதியில் இருக்கு சொல்லலாம். அதை ஒட்டி இருக்கிறதா என்னன்னா புகார் நகரம். புகார் அப்படின்னும் போது வந்து அந்த பக்கம் கடற்கரை ஒட்டி இருக்க பகுதி. அங்க வந்து என்ன சொன்னா பட்டினம், பாக்கம் சொல்லுவோம். இப்பயும் வந்து கடற்கரை ஒட்டி இருக்க பகுதி என்ன சொல்லுவோம், பட்டினம், பாக்கம் சொல்லுவோம். அப்ப பாக்கம், பட்டினம் அப்படின்னு வார்த்தை வந்து கடற்கரை ஒட்டி இருக்குது. அப்ப சங்க காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பேர்ல தான் இருந்திருக்கு. என்னன்னா நெய்தல் நில மக்கள் வந்து வாழ்ந்த இடம். குறும்பு அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாலை நில மக்கள் வாழ்ந்த பகுதி வந்து குறும்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அவங்களுடைய ஊர் பேர் வந்து. நீர் அப்படின்னு பார்க்கும்போது இங்க எப்படி இருக்குன்னா அருவி, மலைன்னு சொல்லலாம். மலையில இருந்து அருவி கொட்டுமா, அருவி நீர் வந்து இருக்கும். அப்புறம் சுனை நீர் இருக்கும் வந்து. முல்லை நிலத்துல என்ன ஆகும்னா காட்டாரா வந்து ஓடிட்டு இருக்கும் வந்து. இப்ப காவிரி ஆறு பெருக்கெடுத்து ஓடுறது அப்படின்னு காட்டாரா வந்து இருக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முல்லை நிலத்துல வந்து காடும் பகுதியில வந்து. அதே வந்து நமக்கு வந்து மருத நிலம் அப்படின்னும் போது என்னன்னா நல்ல சமவெளியான பகுதி. அங்க வந்து பாத்தீங்கன்னா மனைக்கிணறு, பொய்கை அப்படின்றது வந்து இருக்கு. பொய்கை அப்படின்னா வந்து நமக்கு கிணறு அப்படி சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி பொய்கை அப்படின்னா மிகப்பெரிய அளவுல இருக்கும் பொய்கை. மனைக்கிணறு அப்படின்னு மனையில இருக்கக்கூடிய கிணறு வந்து. அதுக்கு அடுத்து நெய்தல் அப்படின்னும் போது என்னன்னா கடற்கரை ஒட்டி பகுதியா இருக்குன்னு. அதனால அங்க வந்து மணற்கிணறு, உவர்களி அப்படின்னு சொல்லிட்டு தோண்டி வச்சிருப்பாங்க வந்து. அந்த வற்றிய சுனை கிணறு அப்படின்றது எங்க இருக்குன்னா பாலையில வந்து இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பறை அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து தொண்டகம் அப்படின்ற பறையை பயன்படுத்தி குறிஞ்சிடும். ஏறு கோட்பறை அப்படின்றது வந்து எங்கன்னா ஏறுனா காலை வந்து பாத்தீங்கன்னா ஏறு கோட்பறை அப்படின்னா வந்து காலை எங்க இருக்கும், முல்லை நிலத்துல இருக்கும். அப்ப ஏறு கோட்பறை இருக்கும். மணமுலா
நெல்லரி கிளை, நெல் அப்படின்னும் போது எங்க நெல் அப்படின்னும் போது தானியம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு மருது நிலம். ஆனா நெல்லரி கிளை வந்து மணமுலா அப்படின்னா மனம், மணமுலா வந்து பாத்தீங்கன்னா மணமுலா திருமணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ அந்த முலா அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மருதம் வந்து. மீன் கோட்பறை, மீன் வந்து பயன்படுத்தி மீனோட சுறாவுடைய அந்த எலும்பு இருக்கு, முள்ளு இருக்குல்ல, அந்த முள்ளை பயன்படுத்தி ஒரு பறையை வந்து, அப்ப மீன் கோட்பறை அப்படி சொல்லி பார்க்கறது. அண்ட் துடி அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா பாலியல் நிலத்துல யூஸ் பண்ணக்கூடிய அந்த பறை அப்படி சொல்லுவாங்க. அடுத்து யாழ், இது சிம்பிள் தான். குறிஞ்சியால், முல்லையால், மருதையால் அப்படியே போட்டலாம். ஆனா விலரியால் அப்படின்றது எதுக்கு வரும் அப்படின்னா வந்து நெய்தலுக்கு வரும். பாலையால் பாலை நிலத்துக்கு தான். பண் அப்படின்னு பார்க்கும்போது குறிஞ்சிப்பண், முல்லைப்பண், மருதப்பண் வந்து. அதே வந்து பாத்தீங்கன்னா வந்து நெய்தலுக்கு செவ்வழிப்பண் வரும், பாலைக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சுரப்பன் அப்படின்னு வரும். சதிப்பணம் அது. அடுத்து தொழில் அப்படின்னு பார்க்கும்போது இங்க என்ன நடக்குது அப்படின்னா தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல் அப்படி பார்க்குறோம் வந்து. இங்க எதுனா குறிஞ்சில, முல்லையில வந்து ஏறு தழுவுதல், நிறை மேய்த்தல் வந்து. சோ நிறை மேய்த்தல் அப்படின்னா வந்து கால்நடை தான். ஏறு தழுவுதல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தொழில வந்து ஈர்க்க. இங்க வந்து நெல்லறிதல், களை பறித்தல். ஏன்னா நெல் அப்படின்னு தானியம் மருது நிலத்துல. களை பறித்தல்னா களை வந்து தேவையில்லாத தாவரம் பறிக்கிறது. மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல் அப்படின்றது எங்க பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த தொழில் வந்து பண்ணக்கூடிய இடம் எங்க அப்படின்னா வந்து நெய்தல் நிலத்துல வந்து. அப்ப வழிப்பறி, நிறை கவர்தல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நிறையனா ஆநிறை இருக்குல்ல, சாநிறையை கவர்ந்து வந்துருது. அங்க யார் பண்ணுவா அப்படின்னா பாலியல் நிலத்துல வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னா உரிப்பொருள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இது நமக்கு தேர்வு நோக்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்றோம். ஸோ இது நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கண்டிப்பா கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளா கேட்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து போக கூடாது. இப்படியும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதற்கு அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா புறப்பொருள் பார்க்க போறோம். புறப்பொருள் அப்படின்னா எப்படி அகப்பொருள் இருக்கோ அதே மாதிரிதான் புறப்பொருள் என்ன பண்ண செயல வந்து பயன்படுத்துறாங்க. புறம் பற்றிய நெறிகளை கூறுவதால் என்ன சொல்றோம்னா புறத்திணை அப்படின்னு. தொல்காப்பியர் மொத்தம் எத்தனை சொன்னார்னா 7 வந்து. தொல்காப்பியர் வந்து அகத்திணைகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா 7 சொல்லியிருந்தாரு. புறத்திணைகள் 7 சொல்லியிருந்தோம். மொத்தம் 14 வருது. அதே வந்து அவை வெச்சி, வஞ்சி, உளிஞ்சை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 7 சொல்லிட்டாரு. வெச்சி, வஞ்சி, உளிஞ்சை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான் வந்து. ஆனா புறப்பொருள் வெண்பா மாலையில வந்து மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நண்பர்களே, மொத்தம் இருக்கிறது எத்தனை 12 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப புறப்பொருள் வெண்பா மாலையில மொத்தம் 12 புறத்திணைகள் இருக்கு. அப்ப இங்க இல்லாதது இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தா கைக்கிளை பெருந்திணை இருக்குல்ல, சோ அது இங்க வந்துருது. அப்ப 2 வந்துச்சா. அது இல்லாம வேற என்ன இருக்குன்னா பொதுவியல் வந்து இங்க இருக்கு. சோ இங்க வந்து பொதுவியல் வந்து கிடையாது. அப்ப கைக்கிளை பெருந்திணை பொதுவியல் அப்படின்னு வந்துச்சு. அப்ப 3 வந்துச்சுன்னா மொத்தம் எத்தனை, அப்ப 10 ஆயிருச்சு. இன்னும் 2 இருக்கு, 2 வந்து கூடுதலா இருக்கு இங்க வந்து. அது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சோ இங்க ஆரம்பிக்கிறது வெச்சி, வஞ்சி, உளிஞ்சை ஆரம்பிக்கும். இங்க வந்து வெச்சி, கரந்தைன்னு ஆரம்பிக்கும். அப்ப கரந்தை அப்படின்றது இங்க அடிஷனலா இருக்கிறது சொல்றோம். சோ வஞ்சி, காஞ்சி, சோ அங்க வந்து வஞ்சி இருக்கு, காஞ்சி இருக்கு. நொச்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க அடிஷனலா இருக்கு. அப்ப கரந்தை, நொச்சி, அதுக்கப்புறம் என்னது பொதுவியல், கைக்கிளை பெருந்திணை, இந்த 5ம் வந்து புறப்பொருள் வெண்பா மாலையில கூடுதலா சொல்லியிருக்காங்க. யாருன்னா தொல்காப்பியர் சொல்ல. தொல்காப்பியர் மொத்தம் எத்தனை சொன்னார்னா 7 சொல்லியிருக்காரு. இங்க புறப்பொருள் வெண்பா மாலையில எத்தனை சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12 சொல்லியிருக்காங்க. அந்த 12ல கூடுதலா இருக்க அந்த 5 கரந்தை, நொச்சி, பொதுவியல், கைக்கிளை பெருந்திணை. கைக்கிளை பெருந்திணை தொல்காப்பியர் எங்க சொல்லிட்டாரு, அது வந்து அகத்திணையிலே சொல்லிட்டாரு. அப்ப திணையின் உட்கூறு துறை அப்படின்னு நம்ம அடுத்து சொல்லுவோம். அந்த துறை அப்படின்றது நம்ம எந்த துறையில வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செய்யுள்ல வந்து வரும்போது அதை குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க வந்து. புறப்பொருள் எனப்படுவது வந்து வாழ்க்கைக்கு துணை புரியும் கல்வி, செல்வம், புகழ், வீரம் ஆகிய அறம், அரசியல் ஆகிய வந்து பாத்தீங்கன்னா முதலிய பொருட்களை பற்றி கூறுவது. அப்ப புறப்பொருள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வாழ்க்கைக்கு துணை புரியும் கல்வி இருக்கும், செல்வம் இருக்கும், புகழ் இருக்கும், வீரம் இருக்கும், அரசியல் இருக்கும் வந்து. முதலிய பொருட்களை பற்றி கூறுவது. அகப்பொருள் வாழ்வியல் எண்ணில், புறப்பொருள் வந்து உலகியல் அப்படின்னு. அப்ப வாழ்வியலை சொன்னோம்னா அது வந்து அகப்பொருள். வந்து புறப்பொருள் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா அது வந்து உலகியல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப புறம் பற்றிய நெறிகளை இது வந்து கூறுவோம். அப்ப வெச்சி அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேர்வு நோக்கில வந்து கேட்பாங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்க அந்த மக்கள் வந்து வெச்சி மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. சோ வெச்சி அப்படின்ற போது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறு குழுவாக பிரிந்து வந்து சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்துல வந்து ஆணிரைகளை சொத்தாக கருதினர் வந்து. சோ அப்ப அவங்களுடைய சொத்தே இது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆணிரை தான் வந்து. சோ அதை வந்து அவங்க வச்சுட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டார். சோ அப்ப அந்த ஆணிரை அப்படின்றது மற்ற குழுவினரிடம் இருந்து ஆணிரைகளை கவர்தல் வழக்கமாக இருந்தது. அப்ப ஆணிரைகளை கவர்ந்து வர வெச்சி பூவினை சூடிக்கொண்டு செல்லும். அப்ப யாராவது ஒருத்தர் கிளம்பி போகணும் வந்து. போனாதான் அங்க என்னது போர் வந்து தொடங்கும் வந்து. சோ அப்ப ஆணிரைகளை வந்து பாத்தீங்கன்னா கவர்தல் அப்படின்றது வழக்கமா. அப்ப ஆணிரைகளை கவர்ந்து வரணும் அப்படின்னா முதல்ல அவங்க தான் கிளம்புறாங்க வெச்சி பூவை சூடிட்டு போறாங்க. போயிட்டு ஆணிரை கவர்ந்து வந்துடும். அப்ப அழகு செடியாக வீட்டு தோட்டங்களில் பூங்காக்களிலும் வளர்க்கப்படுகின்ற சிவந்த நிறமுடைய வெச்சிப்பூ இப்ப இட்லி பூ என்று அழைக்கப்படுகிறது. அப்ப அந்த வெச்சிப்பூனா இட்லி பூ. அந்த பூவை சூழ்ந்துட்டு தலையில சூடிட்டு போனாங்க அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஆணிரையில கவர்ந்துட்டு வர போறாங்கன்னு அர்த்தம். அவ்வளவு. அப்ப வெச்சின்னா ஆணிரை கவர்தல். அதுதான் கேள்வியா கேட்பாங்க. அதுல என்ன பூ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வெச்சி பூ சுடுவாங்க. அது இப்ப என்ன பேர்ல இருக்கு, இட்லி பூ அப்படின்னு பேர்ல இருக்கு வச்சுக்கோ. அடுத்து கரந்தை. இப்ப என்ன பண்ணுவாங்க, இவங்க கவர்ந்துட்டு வந்துட்டாங்க. அப்ப ஆணிரைகளை இழந்தவங்க சும்மா இருப்பாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க ஆணிரைகளை போய் மீட்டல்.
அப்ப வெற்றிக்கு அடுத்து என்னது கரந்தை. கரந்தையோட வேலை என்ன அப்படின்னா வந்து தம் ஆணிரைகளை மக்கள் மீட்க செல்வர். அப்போது காந்தல் போய் சுடிகள். அப்ப கரந்தை திணை அப்படின்றது பெயர் பெற்ற விஷயம். சோ அப்ப கரந்தை திணை என்ன கவர்ந்து செல்லப்பட்ட தம் அப்ப ஆணிரைகளை மக்கள் மீட்க செல்வர். மீட்டிட்டு வர்றோம். அப்ப மீட்டிட்டு வந்தா கரந்தை வந்து. சோ மீட்டிட்டு வர்றது கரந்தை வந்து. சோ அப்ப அந்த சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்கக்கூடிய கரந்தை ஒரு சிறிய செடி, நறுமணம் மிக்க இது செம்மை, நீலம், இளஞ்சிவப்பு, நீலம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கின்றது. அப்ப செம்மை இருக்கு, நீலம் இருக்கு, இளஞ்சிவப்பு இருக்கு, நீலம் கலந்த சிவப்பு இருக்கு. இது எப்படி இருக்குன்னா நறுமணம் மிக்கதா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இதை வந்து கொட்டை கரந்தை என்றும் கூறுவது. அங்க இட்லி பூன்னு சொன்னா இங்க கொட்டை கரந்தை. கரந்தை வந்து கொட்டை கரந்தை. அது வந்து வச்சு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இட்லி பூன்னு சொல்றாங்க. சோ ஓகே. சோ அது நம்ம நினைவு வச்சுக்கணும். சோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து வஞ்சி அப்படின்னும் போது என்னன்னா மண் வந்து நாடு சொத்தாக மாறிய காலத்து மண்ணை கவர்தல் போராயிற்று. ஃபர்ஸ்ட் ஆணிரை. அடுத்து என்னன்னா மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சிப்பு சூடி போருக்கு செல்வது. சோ அப்ப பகைவர் நாட்டையே கைப்பற்றுறதுக்கு என்னது கிளம்பி போறாங்க அப்படின்னு வஞ்சிப்பு வந்து. அப்ப வஞ்சகமாக என்ன பண்றாங்க கிளம்புறாங்க. நான் போயிட்டு அந்த நாட்டை வந்து கைப்பற்ற போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிப்பது. அப்ப வஞ்சிப்பூவை சூடிட்டு போனது யாரு அப்படின்னா ரஷ்யா. உக்ரைனை கேப்சர் பண்றதுக்கு போறாங்க. சோ அப்படி வச்சுக்கலாம். அப்ப ரஷ்யா என்ன பண்ணாங்க வஞ்சிப்பூ சூடிட்டு போனாங்க. அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப நிறைகளை கவர்தல் அப்படின்னா வந்து என்ன பார்த்தோம் வச்சு மீட்டல்னா கரந்தை முடிஞ்சிச்சு. இப்ப வஞ்சிப்பூவை சூடிட்டு ரஷ்யா வந்து போறாங்க. இப்ப சூடிட்டு போற அந்த ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா பளபளப்பான மெல்லிய பூவின் இதழில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மையர் அடர்ந்து வந்துள்ளது. அதான் வஞ்சி. அப்ப வெள்ளிய பஞ்சு மாதிரி இருக்கும். சோ அதுதான் வந்து ரஷ்யா வந்து சூடிட்டு போயிட்டு உக்ரைனை வந்து நம்ம கேப்சர் பண்ண போச்சு. இப்ப காஞ்சி அப்படின்றது என்ன அப்படின்னா நாட்டை கைப்பற்ற வந்து மாற்று அரசனோட காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடார். அப்ப உக்ரைனோட அதிபர் வந்து செலன்ஸ்கி இருக்காருல, அவர் என்ன பண்றாரு காஞ்சி பூவை சூடிட்டு வந்து சண்டை போடுறாரு வந்து. அப்ப என்ன அர்த்தம்னா நான் வந்து என்னுடைய நாட்டை விட்டு கொடுக்க மாட்டேன் வந்து. சோ அப்ப காஞ்சி பூ எப்படி இருக்கும் அப்படின்னா கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்கள், அழகான மனமுள்ள காஞ்சி என்பது ஒரு வகை குறுமரம். இது வந்து குறுமரம் வந்து. சோ காஞ்சி அப்ப நிலம். அப்ப நிலம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா சோ அந்த நிலத்துல பூக்கக்கூடிய மரமா வந்து இது இருக்குன்னா இந்த கொத்து கொத்தா பூக்கக்கூடிய அந்த காஞ்சி அப்படின்றது இருக்கு. அப்ப அழகான மனமுள்ள காஞ்சி. அது வந்து வெள்ளிய பஞ்சு போன்றது. இது நீல நிற மலர்கள் வந்து. எது காஞ்சி. அப்ப காஞ்சினா என்னது எதிர்த்து போரிடணும். யாரு கைப்பற்ற வந்த அரசன் வந்து நீ கைப்பற்றிட்டு இருக்கோ நீ ஆட்சி புரிய அப்படி சொல்லி விடாம எதிர்த்து நின்று போரிடல். அதான் வந்து காஞ்சி. நொச்சி அப்படின்றது என்னன்னா என்னது மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன. கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகை அரசனோடு நொச்சிப்பூவை சூடி போரிடுவது. இப்ப அடுத்து என்ன பண்றாருன்னா அந்த உக்ரைன் நாட்டுக்குள்ள போயாச்சு. இப்ப வந்து அவங்களுடைய கோட்டையை வந்து அட்டாக் பண்ண போறாங்க. யாருன்னா ரஷ்யா. அப்ப ரஷ்யா வந்து அடுத்து என்ன பண்றாங்கன்னா அடுத்த கட்டம் நாங்க அடுத்த கட்டத்துக்கு போயாச்சு. நாட்டுக்குள்ள வந்தாச்சு. வந்துட்டு இப்ப என்ன பண்ணிட்டோம் ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய கோட்டையை அந்த கோட்டையை கேப்சர் பண்ணிட்டா உன்னோட நாடே வந்து கைப்பற்றணும் சொன்னோம். ஏன்னா அங்கதான் வந்து அந்த நாட்டோட அதிபர் இருக்காரு அரசன் இருக்காரு. அப்ப நொச்சிப்பூ அப்படின்றது அடுத்த கட்டமா யாரு சூட போறான்னா ரஷ்யா. அப்ப என்னன்னா நொச்சிப்பூவை சூடி போரிடுவது. அப்ப மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன. கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகை அரசனோடு நொச்சிப்பூவை சூடி போரிடுவது நொச்சி திணை. அப்ப நொச்சி திணை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உள்ளிருந்த அரசனோட போரிடுவது நொச்சி திணை வந்து. மருத நிலத்துக்கே உரிய நொச்சி எங்க இருக்கணும் மருத நிலத்துல இருக்கும். இது எப்படி இருக்குன்னா இதுவும் நீல நிற பூக்களாக இருக்கும் வந்து. இதில் மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி அப்படின்னு சொல்லிட்டு பல இருக்கு. அப்ப மருத நிலத்துக்கு உரியதா வந்து எது இருக்குன்னா நொச்சி பூ இருக்கு. இப்ப உளிஞ்சை அப்படின்னா மாற்று அரசின் கோட்டையை கைப்பற்ற உளிஞ்சை பூவை சூடிய தன் வீரர்கள் அதனை சுற்றி வளைத்தல் உளிஞ்சை திணை. அப்ப உளிஞ்சை திணை அப்படின்னா மாற்று அரசின் கோட்டையை கைப்பற்ற வந்து உளிஞ்சை பூவை சூடி தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல். வேலில் ஏறிப்படரும் நீண்ட கொடியை உளிஞ்சை கொடி. இதன் கூட்டிலும் மலர்களும் சிறியவை. மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இதன் முடக்கத்தான் முடக்கொற்றான் என கூறுகின்றன. ஒரு நிமிஷம். சாரி இதுல ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து. அடுத்து நொச்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா வந்து உள்ளிருந்தே போரிடு. அப்பனா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தான் இந்த பூவை சுடுறாங்க. மாத்தி சொல்லிட்டேன் சாரி. நொச்சினா உள்ளிருந்து போரிடுறது. ஃபர்ஸ்ட் உள்ள இருந்து போரிடுறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா வெளியில இருந்து கோட்டைக்கு வெளியில இருந்து போரிடுறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உளிஞ்சை. அப்ப உளிஞ்சை அப்படின்றது வந்து என்னன்னா வந்து கோட்டை வளைத்தல் வந்து இல்லைன்னா கோட்டையை கைப்பற்ற உளிஞ்சை போய் சுட்டி தன் வீரன் அதை சுற்றி வளைத்தல். அப்ப கோட்டையை சுற்றி வளைத்தல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யார் பண்றாங்கன்னா ரஷ்யா வந்து பண்ணுது. ஸோ அது வந்து என்னன்னா உளிஞ்சை வந்து. ஸோ அப்ப நம்ம அந்த ஆர்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து வஞ்சி அப்படின்னு வஞ்சி பூவை சூடி கிளம்பி போறது ரஷ்யா போகுது. காஞ்சி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா சுடி எதிர்த்து போரிடல் வந்து. காஞ்சின்னு எதிர்த்து போரிடல் உக்ரைன் வந்து பண்றது. அடுத்து நொச்சி அப்படின்றது வந்து போரிட்டு தாக்கு பிடிக்க முடியாம என்ன பண்றாங்க கோட்டைக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஸோ அது வந்து நொச்சி கோட்டைக்குள்ள போயாச்சு. இந்த
நம்ம கோட்டைக்குள்ள இருந்து என்னது கோட்டைக்குள்ள இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறது, அங்கிருந்தே போரிடுறது. உளிஞ்சை அப்படின்னா வந்து கோட்டையை வந்து சுற்றி வளைத்தல், அதான் உளிஞ்சை. அப்ப உளிஞ்சை பூ அப்படின்றது வந்து வேலியில் ஏறி படரும் வந்து நீண்ட கொடிய உளிஞ்சை கொடி வந்து இதன் கூட்டிலைகளும் மலர்களும் வந்து சிறியவையா இருக்கும். அப்ப சிறியவே இருக்கும். மலர்கள் எப்படி இருக்குன்னா மஞ்சள் நிறத்துல இருக்கும். இதனை முடக்கத்தான் வந்து முடக்கொற்றான் என கூறுகின்றனர் வந்து. ஸோ இந்த கீவேர்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ளே இருந்து போரிடல், அடுத்து சுற்றி வளைத்தல், அதான் கீவேர்டு. அடுத்து தும்பை அப்படின்னும் போது பகைவேந்தர் இருவரும் வலிமை பெரிதே என்பதை நிலைநாட்ட தம் வீரர்கள் தும்பை பூவை சுடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போடும். அப்ப பகைவர் இருவருமே என்ன பண்ண போர்க்களத்துல போய் சண்டை போடுறாங்க அப்படின்னா அப்ப சூடக்கூடிய பூன்னா தும்பைப்பூ. அப்ப தும்பைப்பூ மாலையே சுடி இருப்பார்கள். போர் திணைகள் படிப்படியாக வளர்ந்த நிலையில் போரை தொடங்கும் நிகழ்வாக ஆணிரை கவர்தல் மேற்கொள்ளப்பட்டது. அப்ப படிப்படியா தொடங்கும் நிகழ்வா வந்து ஆணிரையில ஆரம்பிப்போம், வந்து வெச்சில ஆரம்பிப்போம், அடுத்து கரந்தில வரும் வந்து. அப்படி ஆரம்பிக்கிறது வந்து எங்க வருது அப்படின்னா தும்பையில வந்து பாத்தீங்கன்னா போர்க்களத்துல போடுறது. வாகை அப்படின்னும் போது போர் புரிஞ்சதுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தருக்கு வெற்றி கிடைக்குமா? அப்படி வெற்றி கிடைச்சதுன்னா அப்ப வெற்றி பெற்ற மன்னன் வந்து வாகைப்பூவை சூடி மகிழ்வது, அதான் வாகை திணை வந்து. அப்ப மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்தாக மங்கிய நிலையில் வெண்ணிறம் கொண்டது கொத்து கொத்தாக மலரும் வாகைப்பூ சொல்லுவோம். இப்ப வாகைப்பூ சொல்றது. அடுத்து பாடான் திணை அப்படின்னா பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரின் கல்வி, வீரம், கொடை, செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பாடாந்திணை. பாடாந்திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் தனி. இதே நமக்கு கேள்வியை கேட்டுருவோம் வந்து பிரித்தெழுக சேர்த்தெழுக. அப்படி கேட்டாலும் நம்ம நினைவு வச்சுக்கணும். சதிம் பாடுறோம். போரை மட்டும் சொல்லாது பிற மாண்புகளையும் பாடுகிறது. அப்ப போரை மட்டும் சொல்லாம மத்த கல்வி, வீரம், செல்வம்லாம் சொல்லுது. அப்ப பாடான் திணை அப்படின்னா வந்து வெற்றி பெற்ற மன்னர்களை அவங்களை வந்து பத்தி பாடுறது. பொதுவியல் திணை அப்படின்னா வெச்சி முதல் பாடான் வரை வந்து பாடப்படாத, வெச்சி முதல் பாடப்படாத புறத்திணையில் பொதுவானவற்றை வந்து அங்க சொல்லாததான் இங்க சொல்றது. புறத்திணையில் பொதுவானவற்றை அவற்றில் கூறப்படாதனவற்றை கூறுவது பொதுவியல். கைக்கிளை ஏற்கனவே பார்த்தாச்சு, ஒருதலை காமம். பெருந்திணை அப்படின்னா பொருந்தா காமம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சோ அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புறப்பொருள் அடிச்சு பார்க்கறது. சோ இப்ப நம்ம அந்த புறப்பொருள் மட்டும் திருப்பி ஒரு தடவை பார்த்துருமா வந்து எப்படி பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் கீவேர்டு மட்டும் முக்கியமான வார்த்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். சோ வெச்சி அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ஆணிரைகளை கவர்தல், அவ்வளவு. அடுத்து சிவந்த நிறமுடைய வெச்சி பூ, இட்லி பூ வந்து. கரந்தை அப்படின்னா ஆணிரைகளை மீட்டல் வந்து. சோ நறுமணம் மிக்க செம்மை, நீலம், இளஞ்சிவப்பு, நீலம் கலந்த சிவப்பு கொட்டை கரந்தை என்று அழைக்கப்படுகிறது. வஞ்சி அப்படின்றது என்ன அப்படின்னா வஞ்சகமானது, பகை நாட்டின் மீது போர் தொடுத்து போறது வந்து. அப்ப வெள்ளிய பஞ்சு வந்து போர் தொடுத்து ஒரு நாடு போகுது அப்படின்னா வெள்ளிய பஞ்சு. அது நம்ம உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா எடுத்துக்கலாம். காஞ்சி அப்படின்றது என்னன்னா என்னது எதிர்த்து போரிடல் வந்து. சுடி எதிர்த்து போரிட்டான்னா அது வந்து காஞ்சி வந்து. அப்ப வஞ்சினா போர் தடுக்க போறது, காஞ்சினா எதிர்த்து போரிடணும். அப்ப நீல நிற மலர்கள் கொண்ட வந்து மனம் உள்ள காஞ்சி ஒரு வகை குறுமரம். நொச்சி அப்படின்றது என்னன்னா கோட்டைக்குள்ள இருந்து போரிடுறது. அது வந்து என்னன்னா உக்ரைன் வந்து பண்றது. அப்ப நொச்சி பூவை சூடி போரிடுவது வந்து. சோ அப்ப உக்ரைனோட அதிபர் வந்து செலன்ஸ்கி வந்து அப்படி சூடி போரிடுறான்னு வச்சுக்கோங்க. மருத நிலத்துக்கு உரியதுதான் நொச்சி வந்து. சோ மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி அப்படின்னு சொல்றோம். அது வந்து நொச்சி. இப்ப உளிஞ்சை அப்படின்னா கோட்டையை வந்து சுத்தி வந்து வளைத்தல். அது யார் பண்றா அப்படின்னு ரஷ்யா வந்து பண்ணுது. அப்ப என்ன பூவை சுட்டிப்பாங்க? உளிஞ்சை பூ வந்து சுட்டிப்பாங்க வந்து. அப்ப வேலியில் ஏறி படரும் நீண்ட கொடிய உளிஞ்சை கொடி வச்சுக்கணும். சிறியவை மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணணும். இதனை முடக்கொற்றான் என கூறுகின்றனர். அடுத்து வந்து தும்பை அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா போர்க்களத்துக்கு வந்துடுறாங்க. யார் பெரியவங்கன்னு பாத்திரலாம் அப்படின்னு போர்க்களத்துக்கு வந்து சண்டை போடுறது. அப்படி சண்டை போடும்போது யாராவது ஒருத்தர் வெற்றி பெற்றானா அதான் வாகை. அப்ப போர்க்களத்துல தும்பை பூவை இருவரும் சூடி என்ன பண்ணுவாங்க வந்து போரிடுவாங்க. அந்த வாகை அப்படின்னா வெற்றி பெற்ற அரசன் வந்து பாத்தீங்கன்னா வாகை பூவை சூடுவான். அப்படி சொல்லக்கூடியது அப்படின்னு எடுத்துன்னா அந்த தும்பை அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடி வந்து தும்பை வச்சுக்கோங்க. எல்லா இடங்களிலும் வளரக்கூடியது வந்து. வாகை அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்ற மன்னன் சூடி மகிழ்வது. சோ மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட மலரும் வாகைப்பூ அப்படி சொல்லுவாங்க. அப்ப பாடான் திணை அப்படின்னும் போது பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணையான பாடான் திணை. இது போரை மட்டும் சொல்லாதுன்னு பிற மாண்புகளையும் சொல்லும். அந்த கல்வி, வீரம், கொடை, கருணை அப்படின்னு சொல்லிட்டு புகழ் எல்லாமே வரும். பொதுவியல் அப்படின்னா இதுல மேல சொல்லப்படாத 9லயும் சொல்லப்படாத ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு வந்து சொல்லக்கூடிய இடமா எது இருக்குன்னா பொதுவியல் திணை வந்து இருக்கு. கைக்கிளை ஒருதலை காமம், பெருந்திணை வந்து பொருந்தா காமமாக இருக்கிறது. அதை குறிக்கிறோம். சோ நம்ம இன்று வந்து பாத்தீங்கன்னா பொருள் இலக்கணம் அப்படின்றத நம்ம இங்க முடிச்சிட்டோம். சோ நாளைய வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து யாப்பு இலக்கணம் படிச்சுட்டு பார்க்கணும். நம்ம ஏற்கனவே வந்து எழுத்து இலக்கணம் பார்த்தாச்சு, சொல் இலக்கணம் பார்த்தாச்சு, பொருள் இலக்கணம் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது யாப்பு இலக்கணம். சோ நாளைய வகுப்புல சந்திப்போம். நன்றி.